என் அன்பார்ந்த வணக்கமும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்திரு, விழித்திரு, உறுதியாயிரு. அதே இங்கிலீஷில் அவேக், அரைஸ், அசட். அதை ஃபர்தராக A3ன்னு ஒரு காம்பினேஷன் பண்ணி இந்த கான்க்ளேவ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அவங்க சுதர்சன் சார் ரொம்ப நாளாகவே என்கிட்ட இதை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அவங்க கோயம்புத்தூர் எலெக்ஷன் போது வாலண்டியர்ஸாக ஒரு 18,000 பேருக்கு மேலே நிர்வாகம் பண்ணி, குறைஞ்சபட்சம் 18,000, 20-30,000 பேர் கூட அவங்க பண்ணியிருப்பாங்க ஃப்ளோட்டாக பார்த்துருந்தா. அந்த மாதிரி அவங்க செயல்பட்ட போது அப்போ அவரோட தொடர்ந்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு அரசியல் ஆர்வத்தில் செயல்படுறதற்கும் ஒரு அரசியல் தலைமையை ஆதரவு தந்து செயல்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்ஃபேக்ட் அவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டில் செயல்படணும்னு நினைக்கும் போது தானா சேர்ந்த கூட்டம் சேரணுங்கிறது அதுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வேணும். அந்த தானா சேர்ந்த கூட்டத்தை சேர்த்த பெருமை நம்ம சுதர்சனத்துக்கே சாரும். அந்த உழைப்பு நான் இன்னைக்கும் மதிக்கிறது, மரியாதை செய்தது உண்டு. இன்னைக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை இந்த அமைப்பு ரொம்ப சிறப்பாக காலையிலேருந்து நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு வரீங்கன்னு சுதர்சன்ட்ட கேட்டேன். 7-8 பேர் நல்ல உரையாற்றி இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட அவங்க மகளிர் அவங்க சமுதாய நோக்கத்தில் அவங்க சிறப்பாக பேசியிருந்ததையும் சிறிது நேரம் கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது. அது சம்பந்தமாகவும் என்னோட பேச்சு பொருள் இருக்கிறது. நான் அதை தொட்டு பேசுகிறேன். ஏன்னா இந்த காலத்தின் கோலத்தை ஏன்னா இப்போ காலம் ரொம்ப வித்தியாசமான காலத்தில் ஒரு கோலம் தவறாக ஒரு 60 ஆண்டுகள் போடப்பட்ட கோலம் இருக்கு. இந்த கோலத்தை உடனே அழிச்சிட்டு மாத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதே மாதிரி இந்த கோலத்தினை மேலே தண்ணி ஊற்றி முழுசா ரிமூவ் பண்ணிட முடியாது. அதுக்காண்டி வேற புள்ளிகள்லாம் வச்சு வேற வித்தியாசமான கோடு போட்டு ஒரு வித்தியாசமான செயல்திறனை செய்யறதுங்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த தமிழனுக்கு எப்போதுமே அவனோட பெருமை ரொம்ப ஜாஸ்தி. அதை சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் பதிவோ இல்லை ட்விட்டர் பதிவோ பார்த்துருப்பீங்க. எலன் மஸ்க் அவர்கள் பேசினது பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொன்னாரு, பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பூமி பந்து உருவானா கூட வெறும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால தான் இந்த மனித இனம் உருவாகி இருக்குதுன்னு சொன்னார். நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா எப்போதுமே சூப்பர் ஜீனியஸ் சொன்னாதானே நம்ம எடுத்துக்குவோம். அதை தாண்டி ஒரு வெள்ளையர், ஒரு ஆங்கிலேயர் சொல்லும் போதுதான் நமக்கு அது மேலேயே நம்பிக்கை வரும். ஏன்னா நம்ம அப்படித்தானே நம்ம வளர்த்துருக்கோம். ஒரு 60 ஆண்டுகளா நம்ம மூளை செலவை அப்படித்தானே செஞ்சிருக்கோம். அதனால ஒரு எலன் மஸ்கே ஒரு காரணமா சொல்றேன். ஆனா தமிழ் இனம் மரபு மிகப்பெரிய மரபணு நம்ம. ஏன்னா தொல்காப்பியமே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால சார்ந்ததுங்கிறத தெரிஞ்சு இந்த தொல்காப்பியம் சிறந்த தமிழா நம்ம போற்றிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதோட காலம் சரித்திர வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொல்காப்பியம் என்ன நிறைய நீதி, நேர்மை, நாணயம் அதை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்காங்க, உள்பட பேசியிருக்காங்க. அது இல்லாம தமிழ் இலக்கணம் அது சார்ந்த கதைகள்லாம் அதுல இருக்கும். ஸோ தொல்காப்பியமே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால வந்த ஒரு பூமி இந்த பூமியில நம்ம அடிக்கடி சொல்றபடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் கொடி அப்படிங்கிற இருமாப்பெல்லாம் நமக்கு நிறைய உண்டு. ஆனா இந்த இருமாப்பெல்லாம் வேற விஷமா தனித்து இந்த 60 ஆண்டுகள் தொடர்ந்து நம்ம மன இயல்பே மாத்தி அமைச்சிட்டாங்க இந்த கடந்த கால அரசியல். இப்ப அதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணணுமா வேண்டாமா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம டீகோட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும்ல. ஏன்னா இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க எல்லாத்துலயும் ஒரு கலப்படம் பண்றது மாதிரி பாடத்திட்டத்திலையும் ஒரு பெரிய கலப்படமும் இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு கலப்படம் தாங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது. நம்மளால கலப்பட பொருளை சாப்பிட்டு தான் இப்ப கேன்சர் வருது, அது வருது, இது வருதுங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி கலப்படமா செய்யக்கூடிய தமிழும்
நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும், தமிழ் இனமும் கஷ்டப்பட்டு போயிடும். இதை மனசுல நம்ம முடிவு வச்சுக்குவோம். சரி, இப்போ நம்ம வந்து காலங்காலமா தமிழ என்ன சொல்லுவோம்னா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, நமக்கு என்ன புரிதல் இல்லை நம்ம தமிழனுக்கு வந்து இப்ப இப்ப இருக்க இளைஞர்களுக்கு ஒரு புரிதலுக்காண்டி தான் இதை முன்னெடுத்து நான் பேசுறேன். பயபக்தின்னே சொல்லுவோம். பயத்தையும் பக்தியும் ஏன் சேர்த்து சொன்னோம்? இதை நம்ம என்னைக்குமே யோசிக்கிறது இல்லை. ஏன் பயபக்தின்னு சொன்னோம்? ஏன்னா பயங்கிறது என்னன்னா, தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு பயம் வேணும். இப்ப துரியோதனுக்கு பயமே இல்லை. அரக்கத்தனமா, மூர்க்கத்தனமா, முரட்டுத்தனமா, நல்ல தீமைகளை வந்து தீமைனே உணராத ஒரு அறிவாற்றலோட செயல்பட்டதுனால நம்ம பாண்டவர்கள் வந்து தர்மத்தை நிலைநாட்டணுங்கிற ஒரு ஆர்வத்துல தானே அவ்வளவு பெரிய குருச்சேத்திரமே நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி குருச்சேத்திரத்தை பார்த்து எதை நிலைநாட்டணும்? தர்மத்தை. ஆனா துரியோதனுக்கு பயமே கிடையாது. பாண்டவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்தது. பயம்னா அது பயம் கிடையாது, நேர்மையே ஒரு இடத்துல வந்து பயமா தான் ஆயிரும். இப்போ உங்களுக்கே தெரியும், ரொம்ப நேர்மையா இருக்கும்போது நம்ம பயந்தவனா இருக்கிறது மாதிரி தான் மத்தவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம பயந்தவங்க இல்லை, நம்ம பயப்படலை, நம்ம கோடை இல்லை, நம்மளோட பயம் நேர்மையோட பயம். நேர்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது வர பயம்தானே ஒழிய அதான். ஆனா இந்த பயத்துல நீதி, நேர்மை, நாணயம், மனிதாபிமானம், நல் உணர்வுகள், மற்ற மனிதர்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது, இப்படி ஒவ்வொரு தர்மத்தையுமே நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா என்ன, அதுவே ஒரு பக்தி மார்க்கமா வந்துடும். அந்த பக்தி தான் ஒழுக்க சீலத்துக்கோட முதல் காரணமா அமைஞ்சிடும். அப்போ ஒரு ஒழுக்க சீலரா இருக்கணும்னா பயபக்தி வேணுமா வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் இங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்துட்டு போனாரு. அந்த பெரியவர் என்ன பண்ணுவாருன்னா, கடவுளை கும்பிடுறவன் முட்டாள்னு சொல்லுவார். அவருக்கு என்னமோ தெரியல, கடவுள் ஏன் அவர் கடவுளை கும்பிடுற முட்டாள்னு சொல்லலாங்கிறதுக்கு பின்னால விளக்கம் சொல்றேன். அப்புறம் கோயில அழிக்கிறேன் பாரு, கடவுளை எதிர்க்கிறேன் பாரு, இது மாதிரி நல்லொழுக்கத்தெல்லாம் அழிச்சிட்டார். அதாவது எது நல்லதுன்னு நம்ம எல்லாம் பாரம்பரியமா 2500 ஆண்டுகளுக்கு முன்னால தொல்காப்பியம் ஏற்றுறது, நம்ம 18 சித்தர்கள் இருந்த பூமி, இந்த பூமியில எவ்வளவு ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க, எவ்வளவு நேர்மை நாணயத்தை கொடுத்த இடத்துல அதெல்லாம் அழிச்சு 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 அதெல்லாம் இருக்கதே தவறுன்னு சொல்லி கொடுத்ததுனால இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து ஒரு விடியாத வாழ்வாதாரத்துக்கான மக்கள் பிரதிநிதிகளை நம்ம உருவாக்கிட்டோம். எப்படி? ஒரு விடியாத வாழ்வாதாரத்திற்காக ஒரு மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்குனது மட்டும் இல்லாம, ஆஹா அவங்கள விட்டா இந்த ஆட்சி செய்வதற்கு இங்க தமிழகத்துக்கு ஆளே இல்லை, அவங்களால மட்டுமே தான் ஆட்சி செய்ய முடியும், அது ஒரு போக்குக்கு நம்ம எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு இருக்கிற பெரிய கவலை என்னன்னா, இந்த கரு இருக்கு பாத்தீங்களா, இந்த கருவை நம்ம கலைக்கணுமா வேண்டாமா? இப்படி ஒரு சிந்தனையே 60 ஆண்டுகளா உள்ள பூத்தி 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 எடுத்துட்டு வந்திருக்காங்களே, இந்த கருவை நம்ம கலைச்சே ஆகணுமே. இப்ப கலைக்கலன்னா என்ன ஆகும்? என்னோட சப்ஜெக்டே, நான் இன்னைக்கு பேச வேண்டிய சப்ஜெக்டே என்ன, நான் வந்து ஜென்ரலா எல்லா இடத்துலயுமே இந்த டைஎம்டின்னு ஒரு பிரின்சிபல் பேசுவேன். டைஎம்டினா என்ன பிரின்சிபல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, தொடர்ந்து நான் அரசியல் வந்ததுல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, டைஎம்டினா என்னன்னா, நம்மளோட அக்யூமுலேட்டட் நாலேஜ இளைஞர் சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிறதான் டைஎம்டி. இது நம்ம சித்தர்கள்லாம் தெய்வ ரகசியம் சொல்லிட்டு கொடுக்காம போனதுனாலதான் இன்னைக்கு ஆர்என்டி நம்ம பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கோம். நிலவேம்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் பயன்படுத்தி இருக்கோம். இப்போ ஆர்என்டி பண்றதுக்கு எதனால அப்படி ஆச்சுன்னா, மெயினா வந்து நம்ம சித்தர்கள் வந்து தெய்வ ரகசியம்னு மறைச்சிட்டு போனதுனாலதான் நம்ம போயிட்டு இன்னைக்கு மட்டும் அந்த சித்தர்களுக்கு எல்லாம் இந்த காலத்துல இருந்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்னா, நோபல் இயர் ஆயிருப்பாங்க, நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. அவங்கள வந்து பெருசா புகழ்ந்து பேசியிருப்பாங்க, உலகம் முழுக்க புகழ்ந்து பேசியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம நம்ம போனதோட மெயின் காரணமே என்னன்னா, இந்த மாதிரி நம்மளோட பழையதை மறைச்சிட்டு புதிய விஷயங்களை சொல்லும் போது கன்வீனியன்டா நம்ம சொன்னதுனாலதான் நம்ம இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டோம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம செய்யலைன்னா, இப்ப புதுசா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, புதுசா தலைவர்கள் வந்து நான் கெட்ட பையன் சார் அப்படிம்பாங்க. இது எப்படின்னு தெரியல. அதாவது கெட்ட பையன்னு சொல்லிக்கிறதே சர்டிபிகேட்டா போயிருச்சுன்னா, அவர் தான் தலைவரா இருந்து தமிழ்நாடை காப்பாற்ற போகணும்னா அது எப்படி? நானே கெட்ட பையன் சார்னு அவரே முன்னிருந்து ஒரு தலைவனே சொல்லிக்கிட்டாருன்னா, இப்ப இருக்க சமுதாயம் எல்லாம் என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் வீட்டுல போய் அம்மா கிட்ட நான் கெட்ட பையன்மா,
அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அம்மா எப்படி நல்லது சொல்லி கொடுக்க முடியும்? ஸோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெக்காபுலரி கிரியேட் ஆகி கெடுதல் எல்லாம் நல்லதுன்னு பாசிட்டிவ் சைடுக்கு எடுத்துட்டு போய் அதுல தான் வீரம் இருக்கு, விவேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீகங்கிறதெல்லாம் அறவேக்காடான வேலைன்னு சொல்லி இந்த ஆன்மீகத்தெல்லாம் அழிச்சிட்டு இந்த முழுக்க முழுக்க இதை நோக்கி தான் நம்ம செயல்படுத்த போறோம்னா நம்ம என்னைக்கு வந்து இந்த சமுதாயத்தை வந்து ஒரு நல் ஒழுக்கத்தோட எடுத்துட்டு போக முடியும்? நம்மளால எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமம். ஏன்னா எப்போதுமே நீங்க நெகட்டிவா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜியில ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த நெகட்டிவ் அப்சார்ப் வச்சுன்னா நீங்க அந்த நெகட்டிவ்க்குள்ளே போயிருவீங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் அதனாலதான் சொல்லுவாங்க நேர்மறை கருத்துக்களே சொல்லுங்க, எதிர்மறை கருத்துக்களை குழந்தைகள்கிட்ட பேசாதீங்கன்னு என்னோட பெரியோர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் இப்ப பெரியவரா இருக்கும்போது நான் அந்த கருத்தை சொல்லணும்னா எனக்கு இவ்வளவு ஃபயர்வால் இருக்கு. இந்த ஃபயர்வால் எல்லாம் நான் உடைச்சிட்டு போய் சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இந்த நாட்டுல. எப்படிங்க இது மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இளைஞர்கள் மனசுல வந்து நான் கெட்ட பையன்டான்னு சொல்லிட்டா அவன் மனசுக்குள்ள கெட்டவனா இருக்கதான் பெருமை போல இருக்கு, கெட்டவனா இருந்தாதான் வெற்றி அடையும் போல இருக்கு, கெட்டவனா இருக்கிறது தான் வந்து ஃபியூச்சருக்கு எனக்கு லாபகரமா அமையும் போல இருக்குன்னு ஒரு விஷ செடியை நம்ம மனசுல பதிச்சிட்டோம்னா எப்படி நல்லா இருக்கும்? ஆனா எந்த காலத்திலாச்சும் நம்மளோட முதியோர்களோ முன்னோர்களோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொன்னதே கிடையாது, சொல்லவே விருப்பப்பட்டது கிடையாது. நம்ம இதை தாண்டி வரணுங்கிறது தான் என்னோட இன்னொரு மெயினான ஒரு எண்ணம். இது இல்லாம இன்னொரு மேட்டருக்கு நான் வந்துடுறேன். 60,000 கோடி நம்ம கிட்டத்தட்ட 60,000 கோபுரங்கள் திருக்கோயில்கள் நம்ம ஊர்ல இருக்கு. இந்த திருக்கோயில்களோட அமைப்பை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், அதை சுத்தி ஒரு குளம் இருக்கும், அந்த கோயிலுக்கு தேவையான விவசாயம் பண்ணக்கூடிய பூமி இருக்கும், அந்த கோயிலுக்கு வேணுங்கிற எல்லாமே அந்த விவசாயம் பண்ணி அந்த பூஜைக்கு வேணுங்கிற எல்லாமே பூவுலேருந்து ஆரம்பிச்சு நெல் மணி வரைக்கும் அங்கேயே தயார் பண்ணி ஒரு கோயிலுக்கு வரும். அந்த கோயிலுக்கு பக்கத்துல யார் இருப்பாங்க? இப்பெல்லாம் எப்படின்னா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கேம்பஸ் பீப்புளை வச்சுக்கிறதுக்குன்னே வந்து சொசைட்டி இருக்கு, ஒரு ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் சொசைட்டி வச்சிருப்பாங்க, அங்கேயே அவங்க குடியிருப்பாங்க, ஈஸியா போயிட்டு வர மாதிரி. அந்த காலத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்டவர்களை அந்த தெருவில் பக்கத்திலே வச்சிருந்தாங்க. கோயில்ல மெயினா யாரா இருப்பா? புரோகிதர் இருப்பாங்க, இசை வல்லுநர்கள் இருப்பாங்க, அதை தாண்டி கோயில்ல இருக்கவங்க, கோயிலோட வேலை பார்க்குறவங்க, மடப்பள்ளியில இருக்கவங்க, இவங்க எல்லாரும் அதுல இருப்பாங்க. நியரஸ்ட் டு த டெம்பிள் இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களால போயிட்டு அந்த டிரான்சாக்ஷன் பண்ணி அவங்களோட நெருக்கமா இருந்து செயல்பட முடியும். கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்குங்கிறது தான் அந்த காலத்துல அந்த அமைப்பு. இப்ப நம்ம அப்படியா இருக்கோம்? கோயிலுக்கு போனா கூட ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் நமக்கு. அங்கே கோயிலில் வேலை பார்க்குறவங்கள வேற எங்கேயோ வந்து வருவாங்க. திருப்பதியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை ரத்தன் டாட்டாவும் என் நண்பரும் சேர்ந்து தான் அதை தீர்த்து வச்சாங்க. அவங்க வந்து பண்ணாங்க, இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பண்ணாங்க. நம்ம உன்னிகிருஷ்ண பணிக்கர் தான் போய் பண்ணி தான் ஸ்ரீவத்சம் சாத்தினாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒரு ஐதீக முறைப்படி காலங்காலமாக கலாச்சாரத்தில் என்னென்னலாம் ஆதி காலத்தில் இருந்ததோ அதை திருப்பி மீட்டு எடுத்துட்டு வந்த பிறகுதான் இன்னைக்கு திருப்பதி தேவஸ்தானோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு உலகம் போற்ற அளவுக்கு இன்னைக்கு திருப்பதி தேவஸ்தானோட செயல்பாடு நடுவில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட சரியாயிருச்சு. இப்போ அதுவும் சரி பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியங்க. இதுக்கப்புறம் வந்துங்க எனக்கு வந்து ஒரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கெல்லாம் வரணுங்கிற ஆர்வமெல்லாம் நானா எடுத்த முடிவு இல்லைங்க. நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக தான் இருந்தேன். மேடம் நம்மலாம் சொன்னாங்க. மெயினாக நான் இருந்தது வந்து நிறைய டெக்னாலஜியில் இருந்தேன், இன்னோவேஷனில் இருந்தேன், இது மாதிரி நிறைய இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு சித்தர் வந்து 18 ஆண்டுகள் வந்து காட்டில் இருந்தவர் திடீர்னு என்னை தேடி வந்திருந்தார். நான் ஒரு ஹோட்டலுக்கு இன்வெஸ்டர் மீட்டிங் போயிருக்கும்போது லாபியில் இருந்தார். லாபியில் இருந்தவர் அங்கேருந்து வந்து உங்கள் ஆன்மாவை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம், இப்படியெல்லாம் யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட சொன்னால் டென்ஷன் ஆயிரும் ஒன்று, எப்படி ஆயிருக்கும்னு சொல்லுங்க, நான் எப்படி ஆயிருப்பேன்னு சொல்லுங்க. அப்போ நான் வந்து ரொம்ப முரடா இருந்த காலம், நான் ரொம்ப டைனமிக்காக இருந்த காலம், டெக்னாலஜியில் இருந்த காலம், உலகம் முழுக்க வெல் கனெக்டட் பர்சனாக இருந்த காலம், நிறைய காசு சம்பாரிச்ச காலம். இப்போ வந்து ஒருத்தர் வேஷ்டி சட்டையை கட்டிட்டு வந்து நான் உங்களை பார்க்க வந்து உட்காந்துருக்கேன், 18 ஆண்டுகளாக உங்கள் ஆன்மாவை தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எங்களோட சேர்ந்து செயல்படணும், இப்படியெல்லாம் சொன்னால் பெரிய ஸ்டோரியாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஸோ பெரிய ஸ்டோரியாக இருக்கும். ஸோ நான் வந்து சரி, அவர் சொல்றாரு, ஒரு மதிச்ச ஒரு பெரியவங்களை நம்ம தாய் தந்தையர்கள் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னதுனால நம்ம அதை வந்து முடிவு பண்ணி தான் நம்ம பழகணும்.
நான் அப்புறம் அவரோட பேசிட்டு அவர் நம்பர் கேட்டார், போனாரு. அதுக்கப்புறம் அவர் பேசல. இது வரைக்கும் அவரை வந்து 6 ஆண்டுகள்ல 2 தடவை தான் சந்திச்சிருக்கேன். அது கூட ஒரு தடவை ஜேபி நட்டாஜி காரைக்குடிக்கு வரும்போது வந்து ஒரு வேலுன்னு எழுத்தமிழ் கொடுத்த மாதிரி. அவர் தான் என்ன சொன்னாரு, உங்க ஆன்மா சுழற்சி வித்தியாசமா இருக்கிறதுனால பொது காரியத்துல உங்களுக்குன்னு நிறைய காரியங்கள் இருக்கு, அதை நீங்க நோக்கி செயல்படணும் அப்படின்னாரு. நம்ம வந்து டெக்னாலஜிலேருந்து வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு 7.5 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணி என்எஃப்சி டெக்னாலஜி டிஜிட்டல் எக்கானமியை இந்தியாவுக்கு 2012 கொண்டாந்ததே இந்த அர்ஜுனமூர்த்தி தான். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க கூகுளில் போய் பார்த்தா தெரியும். 2016 தான் மோடிஜி அவர்கள் வந்து டிமானிட்டைசேஷன் பண்றாங்க. நான் 2012 அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க், பேடிஎம்லாம் நம்மளோட பேசிக்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவ்வளோ விஷனரியா இருந்திருக்கோம், ஏர்லி பேர்டா இருந்திருக்கோம். அதான் மேடம் சொன்னாங்க, நம்ம தான் கூகுள் நெக்ஸஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஃபோன் இந்த வேர்ல்டு நான் தான் லான்ச் பண்ணேன் வித் என்எஃப்சி டெக்னாலஜி வித் கூகுள் வாலெட் மாதிரி எங்களோட ஓன் வாலெட் வச்சு லான்ச் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் திட்டங்களும் செயல்களும் நம்ம மனசுல இருக்கும்போது பொது காரியத்துக்கு வந்துடணும்னு சொன்ன பிறகு என்னமோ ஒரு மேஜிக்கில் மாட்டினது மாதிரி சடான்னு முடிவு பண்ணி நான் எல்லாத்தையும் என் பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வேண்டாம் நான் வர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த நேரம் பார்த்து ஓம்காரானந்த சாமி தேனி அவர்கள் வந்து என்னை பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தார். ஒன்றும் யோசிக்கவே இல்லை, சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய செயல்பட்டோம். கோடி வழி திட்டம், வாழ்வாதார அடைக்காப்பகம், உழவர் உயர்வு, சுந்தர தெலுங்கு கூடல், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணி 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 நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கிறதுக்கு நம்ம கொடுத்தோம். இதெல்லாம் எதுக்கு நான் இங்க உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஆன்மீகம் தலையிடும் போதுதான் அவனோட ஆன்மாவோட உணர்வு மற்ற மக்கள் மேல பாசத்தையே உருவாக்குது. அது வரைக்கும் பணமா பாசமான இருந்த மைண்டு பணத்தை தவிர்த்து பாசத்துக்கு போறதே ஆன்மீகம் வந்த பிறகுதான். அந்த ஆன்மீகத்தை களைஞ்சிட்டு முழுக்க முழுக்க நாங்க வந்து ஆன்மீகம் இல்லாத ஒரு தமிழகத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி நல்ல ஒழுக்கம் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த சித்தர்கள்னா நம்ம பூமியில வந்து அவ்வளவு இருந்து இத்தனைக்கு வந்து இன்னைக்கு வந்து பழனி போகர் சித்தரா இருக்கட்டும், இல்ல கொங்கணரா இருக்க எவ்வளவு பாம்பாடி சித்தர், இது மாதிரி 18 சித்தர்களும் we will come to the major important point here. இந்த டீகோட் பண்ணணும்னு எதுக்கு சொன்னேன்னா, அவரு நம்ம மோடி அவர்கள் 2014 ஏன்னா பாரத பிரதமர், நான் அதனால உங்கள்கிட்ட இங்க பேசலாம், கட்சி சார்ந்து பேசல, ஒரு நல்ல ஆன்மா வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனுக்காண்டி பேசுறேன். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த நம்ம வந்து ஏடி பிசி இப்படி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்ப என்ன ஆக போகுதுன்னா ஏஎம் பிஎம்னு மாறிடும். ஆஃப்டர் மோடி பிஃபோர் மோடின்னு எது மாதிரி ஒண்ணு அந்த மாடலுக்கு போயிடும். ஏன் போயிரும்னா, அவரு நஞ்சுண்டே சொல்றார், ஒரே நஞ்சு அவரை சுத்தி. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து அவ்வளவு நஞ்சு சாப்பிடுறாரு. தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் நஞ்சு சப்ளை பண்றோம் அவருக்கு. அவர் நஞ்சுண்டேஸ்வராயி தொண்டையில நஞ்ச வச்சு திடீர்னு அமிர்த காலம் பண்ண போறேங்கிறாரு. எப்படி இது? நஞ்சுண்டேஸ்வரர் நஞ்ச நிறுத்திக்கிட்டு அமிர்த காலம் செய்ய போறேன், 2047 100வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடும் போது இந்த நாடு வல்லரசாகும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் 20, 30, 35 இந்த இளைஞர்கள் அந்த காலத்துக்கு வரும்போது இவங்க வல்லரசு நாட்டோட மக்களா மாறணுங்கிற ஆர்வத்துல அவ்வளோ பிளான் பண்ணியிருக்கார். அவ்வளோ பிளான். எந்த பிளான் பண்ணாலும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயத்த தெளிவா பண்ணுவாங்க. ரொம்ப அவர் லெஃப்ட்ல போட்டு வண்டி ஓட்டணும்னு நினைச்சா இவங்க ரைட்ல திருப்பிடுவாங்க வண்டியை. அந்த மாதிரி தான் ஃபுல்லா பண்ணுவாங்க இவங்க. ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம தமிழ்நாடுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எது சொன்னாலும் அது தப்புன்னு முன்னாலே சொன்ன, அவரு காதுல வந்து அந்த குரல் உழுகுறதுக்குள்ள தப்புன்னு சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா மேட்டர்ல தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா விஸ்வகர்மானா மதத்தோட சேர்த்துட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அதுல எங்க மதம் இருக்கு விஸ்வகர்மால? ஒரு ஒரு டேலண்ட் ஒரு ஜீன்ல வருதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது நம்ம ப்ரூஃப் இருக்கு. there is a proof, there is a geneல it is been translated to one communityயோ இல்ல ஒரு சமுதாயமோ ஒரு சார்ந்த பீப்புள்கிட்ட ஒன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா அதை வந்து விஸ்வகர்மானா மதம் நாங்க சமூக நீதி பண்ண போறோம். அப்பா இதுல என்னப்பா சமூக நீதி நீங்க பண்ண போறீங்க?
விஸ்வகர்மா ப்ரோக்ராம்ல நான் எவ்வளோ 1000 கோடி 13,000 கோடி ரூபா நான் ப்ரொவைட் பண்றேங்கிறேன், 2 லட்ச ரூபா பணம் தரேங்கிறேன். எதுக்கு நான் பண்றேன்? ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினா வந்து ஒருத்தரை வந்து +2 படிக்க வச்சு டிரைவர் ஆக்கிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு கலை விற்பனர் வந்து டிரைவர் ஆயிட்டா அவருக்கு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு டிரைவர் உத்தியோகம் கிடைக்கும். ஆனா அவரால் உருவாக்கக்கூடிய அந்த சிற்பமோ அந்த கலை நுட்பமோ அந்த நம்ம இழப்போம், அந்த இனம் இழக்கல, அந்த குணம் இழக்கல, தமிழம் இழந்துரும். நீங்க போய் சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா இந்த சைனீஸ் ஏரியா ஒன்று இருக்கும், நீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்க போனீங்கன்னா சைனீஸ்ல பண்ண அந்த சிங்க பொம்மை எல்லாம் மண்ணா இதால பண்ணியிருப்பாங்க, ஸ்டோன்ல கார்வ் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டினா மார்பிள் ஏதோ ஒன்றுல கார்வ் பண்ணி வச்சு விற்பாங்க. அது மட்டுமே அந்த நாட்டில் பல ஆயிரம் கோடிக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க சிங்கப்பூர்ல, எங்க சைனாவில இருந்து இம்போர்ட் பண்ணி. அப்ப நம்ம ஊர்ல தயார் பண்றது நம்ம கோயில் சிற்பங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், எவ்வளோ ஒரு கைவண்ணம் மிகுந்த கோயில் சிற்பங்கள். இதை மீட்டெடுக்கணும், இந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும், இந்த பாரதத்தை மீட்டெடுத்து இந்த கலாச்சார பெருமையை எடுத்துட்டு வரணும்னு முயற்சி பண்ணனா அவ்வளவுதான். அது பண்ணவே கூடாது. நீ அமிர்தமா சொல்ற, உனக்கு நஞ்சு தான் நாங்க அனுப்புவோம். we will give only நஞ்சு சப்ளை ஃபார் யூ. நீ வந்து குடிச்சிட்டு நீ வேணா முடிஞ்சா கண்டத்துல வச்சுக்க, இல்லைன்னா துப்பிடு, ஆனா உனக்கு நாங்க நஞ்சம் தான் கொடுப்போம். இந்த வேலையை தொடர்ந்து பண்றதுனால என்னதுன்னா இளைஞர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாம போயிருது. நம்மளோட கிராஃப்ட்மேன்ஷிப் அது நமக்கு ஏபிளா வந்துருச்சுன்னா நம்மளோட இன்கம் வந்து எந்த அளவுக்கு போகணும் பாருங்க. இப்போ வந்து என்னோட டாட்டர் வந்து தாந்திரிக் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி விற்கிறாங்க. ஷீ இஸ் பீன் இம்போர்ட்டிங் ஃப்ரம் வெரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் செல்லிங் அட் வெரி ஹை ப்ரைஸ். ஒரு திபெத்லேருந்து ஒரு டிராயிங் இப்போ போன வாரம் வந்தது. வெறும் இட் வுட் ஹவ் பீன் காஸ்ட் ஒன்லி சம் அமௌண்ட், பட் ஷீ சோல்ட் இட் 4 times 6 times ஹையர் பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன். அதில் இருக்கிற அந்த நியூவான்சஸும் அதில் இருக்க மாங்கோட ப்ரேயர். Monk has done the tantric painting during the prayer time. Prayer time தொடர்ந்து பண்ண they gave a certificate for that. ஸோ இதெல்லாம் டிபேட் பண்ணி உலகம் முழுக்க கொடுக்கும்போது நம்ம ஊர்ல எவ்வளோ நல்ல பொருட்கள் தயார் பண்ணக்கூடிய கைவினை கலைஞர்கள் இருக்காங்க, அதுல எவ்வளோ சர்டிபிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு மாற்று இருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு நான் 2 லட்ச ரூபா பணம் தரேன், இவங்க வந்து டிப்ளீட் ஆயிடக்கூடாது, இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நாலேஜ் வந்து காணா போயிடக்கூடாது, அதை நம்ம மீட்டெடுக்கணும்னு சொன்னா விஸ்வகர்மா ப்ரோக்ராமை நாங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டோம். நோவே, இட்ஸ் நாட் பாசிபிள். அதில் சமூக நீதியே இல்லை. எனக்கு புரியலை, என்ன சமூக நீதி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்லையும் அதே மாதிரி நம்ம வந்து படிக்கிறதுக்காக வேண்டி பணம் கொடுத்தாலும் அதுல ஒரு குறை சொல்றது, எது செஞ்சாலும் ஒரு குறை சொல்ற மாடலே நம்ம தமிழ்நாட்டில் பண்ணும்போது என்னன்னா இந்த தமிழ் சமுதாயம் எப்போ பார்த்தாலும் இடர்பாடுலேயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இடர்பாடை விட்டு நம்ம வெளியே வரணும்னா நம்ம மனசுல வந்து ஒரு கலாச்சார பிம்பத்தோட சேர்ந்த ஒரு அமைப்பு வரணும். என்ன காரணம்னு சொல்றீங்க? இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டாந்தோம். அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு, பல விதமான. நீட்டுக்கு ரொம்ப நாள எதிர்ப்பு. அது ஓட்டு வாங்குறதுக்குன்னு அது ஒரு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, பேச்சுக்கு நீட்டை வச்சுக்குவாங்க. இதான் மாடல். இதை நம்ம தவிர்க்க முடியாது, அது அவங்க பண்ணட்டும். ஆனா இந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருக்கிறது என்ன தெரியுமா? நம்ம வந்து அதை ரொம்ப மிஸ் பண்ண போறோம். இப்ப நமக்கு என்ன தேவை? இன்னைக்கு நான் என்னோட முக்கியமான பொருள் என்ன, இந்த இளைஞர் சமுதாயத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து கலாச்சாரத்தோட கனெக்ட் பண்ணி அவங்கள சயின்டிஃபிக்கா இம்ப்ரோவைஸ் பண்றதா முக்கியம். கலாச்சாரம் வந்ததுனால டெக்னாலஜி வேண்டாம்னு சொல்ல, சயின்ஸ் வேண்டானே சொல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு சயின்ஸ்லையும் டெக்னாலஜியும் அவர் எவ்வளவு தூரம் மோடி அவர்கள் ஈடுபாடா இருக்காருங்கிறத ஒவ்வொரு நிகழ்வுகளும் நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுல வந்து நம்ம வந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துட்டு கொண்டு போகணும்னா ஃபண்டமெண்டலா நமக்கு என்ன தேவைன்னா நம்ம மனசுல ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் வேணும். நம்ம குழந்தைகளுக்கு, அதாவது கருவுல இருக்க தாயும் கருத்துல இருக்கும் ஆசிரியர்களும் ஒன்றிணையணும். கருவுல இருக்க தாய் வந்து கரு வச்சிருக்க தாய் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டா தான் குழந்தை மேல ஆர்வம் வச்சிருக்கோ அதே மாதிரிதான் ஆசிரியர்களும் அவங்க மேல ஆர்வமா இருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா கட்சி சார்ந்தவங்களா ஆயிட்டாங்க. இவங்க கட்சி சார்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா மதம், ஜாதி, எல்லா இன உணர்வுகளும் அதுக்குள்ள கொண்டாந்து பூத்திட்டாங்க. இந்த மாதிரி பூத்ததுனால என்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா மருந்து கூட
அவங்களோட கொள்கையில திணிக்கிறதுக்கு அந்த ஃபோரம் ஆஃப் எஜுகேஷனை பயன்படுத்துறாங்களே ஒழிய இந்த மக்கள் நல்ல ஒழுக்கத்தோட சிறந்து செயல்படக்கூடிய ஒரு ஆர்வத்துக்கான ஒரு ஆளா மாத்துறதுல முயற்சியே இல்லை. அப்ப நம்ம என்ன முயற்சி பண்ணோம்? இங்க பெற்றோர்கள் இருக்கீங்க, ஆசிரியர்களும் இருப்பீங்க. நான் என்ன விருப்பப்பட்டு உங்கள்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கிறேன்னா, தயவு செஞ்சு தாய்மார்களும் எஸ்பெஷலி பெற்றோர்கள் முழுக்க ஆசிரியர்களோட ஒரு இணக்கத்தை எடுத்துருவாங்க. ஆசிரியர்களோட ஒரு இணக்கம் எடுத்துட்டு வரலன்னா இந்த கால சமுதாயத்தை நீங்க எக்கார்ந்து கொண்டுட்டும் அவங்க வந்து டீரெயில் ஆகாம பாதுகாக்கிறது கஷ்டம். ஏன் கஷ்டம்னு சொல்லவா? நமக்கு தான் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. டாஸ்மாக் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ஈஸியாக கிடைக்குது. காலையில் நான் வாக் போனேன், என் பொண்ணு வீடு ரேஸ் கோர்ஸில் இருக்கு, அங்கே வாக் போகும். 12 வயசு போறாது ஒரு பையன், 3 பசங்க தம் அடிக்கிறாங்க. தம் அடிக்கல, அவங்க வேற இன்னும் அடிச்சாங்க. ஏன்னா அந்த பேப்பர் வந்து சிகரெட் மாதிரி இல்லை. 12-13 வயசு பசங்க. எத்தனை மணிக்கு? 6:50க்கு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு காலையில கண்ணால் நான் வீடியோ எடுத்தா அந்த பசங்க கல்ல விட்டு அடிச்சிருவாயின்னு பயத்துல நான் வாய் மூடி நடந்து போயிட்டேன். அப்போ அவன் மனசுல வந்து எந்த உணர்வுமே இல்லாம ஒரு வேற மாதிரி ஒரு உணர்வுக்கு அவன் போயிட்டானா தாய் தந்தையர் சொல் கேட்க மாட்டான். நம்மளோட இன்னொரு பெரிய செட்பேக் என்னன்னா, நமக்கு நம்ம வந்து கூட்டு குடும்பம்லாம் இழந்துட்டோம். இப்ப எல்லாம் பிளாட் குடும்பமா ஆயிட்டோம், கூட்டு குடும்பம் போயிடுச்சு. இந்த கூட்டு குடும்பம் இல்லாதனால கண்காணிக்கிறதுக்கே நமக்கு ஆள் இல்லை. இப்ப பேரண்ட்ஸும் தாய் தந்தையர் 2 பேரும் ஒர்க்ல இருக்கிறதுனால இந்த குழந்தைகளை கண்காணிக்க முடியாது. அப்போ நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? ஆசிரியர்கள். தயவு செஞ்சு இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை போறதுக்கு இந்த வாலண்டியர்ஸ் அவ்வளோ பேருக்கும் நானும் உங்களோட சேர்ந்த செயல்படணும்னா என்னோட ஒரே விருப்பம் என்னன்னா, பெற்றோர்களுக்கிடையிலையும் ஆசிரியர்களுக்கிடையிலையும் ஒரு ஒரு இணக்கமான உணர்வை நம்ம எடுத்துட்டு வந்தாதான் குழந்தைகளை வந்து அதிக நேரம் இருக்கிற இடம் ஸ்கூலு காலேஜ் தான். அந்த இடத்துல ஒரு நேர்மையான தொண்டாற்றக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்கணும்னா நம்ம அந்த ஆசிரியர் பெருமை சேர்க்கணும். இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்த படம் வந்து ஒரு பெரிய சோல்ஜர், ஒரு ஆர்மி பர்சனுக்கு பெருமை சேர்த்தது மாதிரி அமைஞ்சது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள்ட்ட போய் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு கன்சார்டியமா 4-5 குடும்பத்தோட கூட்டிட்டு வந்து அவங்கள பெருமை பண்ணி அவங்க மனசுல இருக்கிற அந்த ஜாதி மத உணர்வை கலைச்சு அதை தாண்டி அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த எஸ்பெஷலி கட்சி சார்ந்த மனசு இருக்குது நிறைய ஆசிரியர்களுக்கு. ஏன்னா தமிழ்னு சொன்னதுனால இந்த தமிழ் மேட்டர்ல நிறைய ஆசிரியர்கள் அதுல போய் கவுந்துட்டாங்க தப்பா. அவங்களெல்லாம் கரை சேர்க்கிற வேலை கூட இந்த வாய்ஸ் ஆஃப் கோவைக்கு இருக்கிறது. ஏன்னா ஏன் நான் கோயம்புத்தூர்ல இதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, கோயம்புத்தூர் ஒரே ஒரு பூமி தான் தொழில் சார்ந்த பூமியா இருக்கு. தொழில் சார்ந்த பூமி மட்டும் கிடையாது, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ஆனா வந்து காரியமா இருப்பாங்க. எமோஷனல்லாம் ரொம்ப கம்மி தான். இப்போ நீங்கள் மதுரை சைட்லாம் போனீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப எமோஷனலான பீப்புள் தான். அங்கே போய் ஒரு விஷயத்த சரி பண்ணுறதுங்கிறது இட் வில் டேக் சம் டைம். பட் கோயம்புத்தூரில் வந்து ஈஸியாக கேபிள் பண்ணலாம். ஏன்னா மரியாதை கொடுக்கணும், ஒரு சக மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற உணர்வெல்லாம் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு மாடலாக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில ஒரு இணக்கம் கொண்டு வரணும். ஸ்கூலை தாண்டி கொண்டு வரணும், காலேஜை தாண்டி கொண்டு வரணும். ஏன்னா ஸ்கூல் காலேஜில் நீங்க எடுத்துட்டு வர முயற்சி பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்னா, அவங்க வியாபார நோக்கில் இருக்கும், அவங்க உங்களை அதுல பிரியப்பட மாட்டாங்க. நீங்க வந்து விருந்துக்கு அழைங்க, கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஆசிரியர்களை விருந்துக்கு அழைங்க. அவரோட குழந்தைய பத்தி பெருமை பேசுறத காட்டிலும் என் குழந்தை நல்லா படிக்கிறானா, நல்ல மார்க் வாங்கினா, அவன் ஐஏஎஸ் படிப்பானா, ஐபிஎஸ் படிப்பானா, டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவான்லாம் பார்க்காதீங்க. ஒரு நல்ல பையனா இருக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவன் ஒரு நல்ல பையன் இல்லைன்னா சமுதாயத்துல எந்த பொண்ணு இங்க நடமாட முடியாதுங்க. ஒரு பையனை வளர்க்கிற பெற்றோர்கள் தான் ரொம்ப பாதுகாத்து வளர்க்கணும். ஏன்னா பெண்களை வளர்க்கும் போது ஒரு ஃபியர்லயே பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. பையனை மட்டும் செல்லம் கொடுத்தே கெடுத்துறாங்க. இந்த பையன் தான் டாஸ்மாக். இப்போ வர எல்ஜிபிடியா ஏதோ ஒன்று வந்திருக்கு, அது எனக்கு தெரியல, அது ஒரு புது மாடல் வந்திருக்கு. அதுக்கு வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான தலைவர்களோட குழந்தைங்க எல்லாமே போய் அதை வந்து பேனர்லாம் பிடிச்சிக்கிட்டு தெரியுறாங்க. எல்ஜிபிடின்னு நினைக்கிறேன், அது ரொம்ப இம்பார்ட்டண்டா கிரியேட் ஆயிருக்கு இப்போ. ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வந்தா என்ன ஆகும்?
பசங்க என்னவாங்க? நாங்க எப்படிங்க அமிர்த காலம் பண்றது 2047ல? இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வந்து டாஸ்மாகையும் ட்ரக் கல்ச்சரையும் எல்ஜிபிடி இது மாதிரிலாம் வச்சிருந்தா அவரு கத்திக்கிட்டே கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உலகம் முழுக்க போய் நான் அமிர்த காலம் பண்ண போறேன், இந்த நாடை வல்லரசு ஆக போறேன். ஒரு மனுஷன் கத்தி என்னங்க ஆக போகுது? தயவு செஞ்சு இந்த கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட நான் வேண்டி கால் தொட்டு உங்களை கேட்கிறேன், நீங்க ஆசிரியர்கள்ட்ட ஒரு இணக்கத்தை உங்க பெற்றோர்கள் கொண்டு வாங்க. ஆசிரியர்கள்ட்ட கொண்டாந்தாதான் உங்க பையனோட நடவடிக்கை. படிப்பு மட்டும் பார்க்காதீங்க, அவன் காலேஜ் போய் இன்ஜினியர் படிக்கணும், வெளிநாடு போகணுங்கிறதெல்லாம் அடுத்து வச்சுங்க. நல்ல பையனா இருக்கணுங்க. 12 வயசு பையன் இன்னைக்கு நான் வந்து தம் அடிச்சு அவ்வளவு கோவப்பட்டேன். என்னால எக்ஸ்ட்ரா 3 ரவுண்ட் நடந்தேன். என் கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு 3 ரவுண்ட் என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஹெல்ப்லெஸ். நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பையனை அவனை கேட்க முடியாது. 3 பசங்க சின்ன சின்ன பசங்க நின்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி கேட்க முடியும் போய்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவனை போய் கேட்கறதுக்கு? சைலண்டா வாய மூடிட்டு நடந்து போனேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தது கேட்கறது. இந்த குழந்தைய நம்பி ஒரு பொண்ணை கொடுக்க போறோம், இல்ல இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறான். ஐயோ பாவம். என்னாகும் தமிழ் சமுதாயம்? தமிழையும் காப்பாற்ற போறது இல்லை இவங்க, தமிழ்நாடையும் காப்பாற்ற போறது இல்லை. அதுக்கு கண்டிப்பா நம்ம மாற்றம் வந்தே ஆகணுங்கிறதான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருக்கேன். பண்ணவே மாட்டாங்க, பண்றதுக்கு இவங்களுக்கு அருகதே இல்லை. ஏன்னா வியாபாரமா போயிருச்சு, எல்லாம் பிசினஸ் 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 எவ்ரிதிங். இப்ப வந்து 100 ரூபாய் நீங்க பேங்க்ல இருந்து செலவு பண்ணீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நான் ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல, அவருக்கு 40 ரூபா போயிடும். அவர் ஒரு பெரிய கட்சியில இருப்பாரு, பெரிய ஆக்டிவிட்டியில இருப்பார். அவரோட ஆக்டிவிட்டி தான் எல்லாமே. உங்க பாயில இருந்து 100 ரூபா போச்சுன்னா எழுதி வச்சுங்க, அவருக்கு 40 ரூபா போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சென்னைக்கு போனீங்கன்னா 60 ரூபா போயிடும். காலேஜ், ஸ்கூலு, பாரு, ஹோட்டலு, name it, they have everything in their hand. டிவி, கேபிள், புடலங்காய் எல்லாம். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இந்த சமுதாயத்தை உருவாக போறோம்? என்னோட ஒரே கவலை, மோடிஜியை நினைச்ச ஒரே கவலை என்னன்னா, அவர் அமிர்த காலம்னு பேசி 2004ல விஷக்காலத்தை உருவாக்கக்கூடிய காலமா நம்ம தமிழ்நாடு போயிடக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாடையாச்சும் நம்ம பாதுகாத்துறோம். இந்தியா முழுக்க பாதுகாக்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா தமிழ்நாடை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நீங்க இதுக்கெல்லாம் நீங்க நிச்சயமா வருத்தப்படணும். அதுக்கு வேணுங்கிற முயற்சிகளை பண்ணணும். நான் அதுக்கு வேணுங்கிற எல்லாமே உங்களுக்கு செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மாடல்ல என்னன்னா, இந்த அயலார் மோகம், ஊடுருவல், பாடத்திட்ட கலப்படம், ஆன்மீகம், மற்ற வழிகாட்டுதல், மாணவர்களிடையே சாதி வெறி, வேண்டத்தகாத வீரியம், ஆணவம், இது மாதிரிலாம் நான் எழுதிட்டு வந்தேன். நான் இதெல்லாம் வேண்டாம்னு தூக்கி வச்சுட்டேன். உங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம எழுதி வச்செல்லாம் பேச வேண்டாம் உங்கள்கிட்ட. ஏன்னா காலையிலேருந்து உட்காந்து காது கொள்ளாம கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை வேற நான் பேசி இன்னும் உங்க காது ஆல்ரெடி ஃபில்டு வித் மெனி இன்ஃபர்மேஷன். அதனாலதான் லைட் வெயின்ல எடுத்துக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங் வெயின் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். என்ன குட் நியூஸ்னா, வளர்ந்த நாடு, வளர்கின்ற நாடு, இந்த 2 நாட்டுக்கும் நம்ம மோடி அவர்கள் ரொம்ப இணக்கமாயிட்டார். அது ஆப்பிரிக்காவிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பண்றாரு, அமெரிக்காவிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். அதனால தான் நான் வந்து சொன்னேன், ஆஃப்டர் மோடி பிஃபோர் மோடிங்கிற கான்செப்ட் இந்தியாவுக்கு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அதை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்தே தீர்க்கணும். அது எங்களோட கடமை கூட, நாங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் இனிமேல் வந்து பிஃபோர் கிறிஸ்டியன் அதெல்லாம் பேச நாங்கள் விரும்பலை. இனிமேல் எங்களை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் மோடி ஆஃப்டர் மோடி தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஒரு ஒத்தாள் அவ்வளோ உழைச்சிருக்காரு இந்தியாவுக்காண்டு. இன்ன வரைக்கும் சொல்லுங்க, நீங்க எந்த பாரத பிரதமராச்சும் இந்தியா முழுக்க போய் இவ்வளவு பெரிய இணக்கத்தை உருவாக்கி இருக்க முடியுமா? சொல்லுங்க, யாராச்சும் பண்ணியிருக்காங்களா? யாருமே பண்ணல. ஏன் பண்ண முடியலன்னா, அவங்கள்ட்ட செல்ஃப்லெஸ்னஸ், அதாவது தன்னலமற்ற மைண்டே கிடையாது அவங்கள்ட்ட. என்னைக்கு நீங்க தன்னலமற்ற இருக்கிறீங்களோ அப்பதானே அவரே இவரே குட்டி சித்தர் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு மோடி அவர்கள். அதனாலதான் அவரால் இவ்வளவு பேரை வந்து பர்சனலா போய் ஈடுபட முடியுது. அதை ட்ரம்ப் மாதிரி ஒரு பர்சனாலிட்டியும் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. இந்த போட்டு போய் ஒரு ஆப்பிரிக்காவில் போய் ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணிக்கிறார். இப்படி எல்லாத்தையும் இப்போ எனி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அரௌண்ட் த வேர்ல்ட் இஸ் பிகம் பாப்புலர். இன்னைக்கு குளோபலாவே நம்பர் 1 லீடர் ஆஃப் குளோபல்ல அவர் தான் இன்னைக்கு 70% இருக்காரு. இன்னைக்கு அவரை தவிர யாரும் இல்லை. இப்போ இந்த குட் நியூஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அது என்ன நடக்க போகுது? நீங்க மட்டும் அந்த மேஜிக்கை பாருங்க. கோயம்புத்தூர் தான் பயங்கர பெனிஃபிட் அடைய போகுது.
கம்ப்ளீட்டா நாலேஜ் ஷேரிங் போயிட்டாரு இப்போ. அதாவது இந்த நம்ம நாட்டுல இருக்கிற ரிசோர்சஸ் ஷேரிங் பண்றதுக்கான என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பத்தி ரொம்ப சீரியஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டார். அதான் அந்த விஸ்வகர்மாலாம் அதுல ஒன்று பார்ட் ஆஃப் த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். அதனால தான் அந்த விஸ்வகர்மால 500 ரூபா பர் டே ஸ்டைஃபன் கூட கொடுக்குறாரு. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நடந்துருச்சுன்னா 2 மேஜிக் நடக்க போகுதுங்க குளோபலா. எழுதி வச்சுங்க, 10 கோடி மக்கள் வந்து நம்ம நாட்டு பிரஜைகள் வந்து இமிகிரண்ட் ஆயிரும் மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே. இங்க வேலை கொடுக்கல, வேலை வாய்ப்பு இல்லைன்னு மற்ற கட்சிக்காரெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் பொய்யா போயிடும். ஏன்னா 10 கோடி மக்களுக்கு இங்க கட்டியிருக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு போற பசங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட சேர்ந்து போயிட்டாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குரோத்ல, இன்னைக்கு இருக்கிற நாலேஜ் ஷேரிங்ல நம்ம நாட்டுக்கு அவங்க வர்றதும் நம்ம அவங்க நாட்டுக்கு போறது, இந்த இணக்கமான உறவுல என்ன நடக்க போகுதுன்னா 10 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாம அங்கேருந்து இங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணா இங்கேயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்கேயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ 10 கோடி மக்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா எவ்வளவு ஃபோரெக்ஸ் கரன்சியோட ரெமிட்டன்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வரும்னு பாருங்க. அவ்வளோ பெரிய ரெமிட்டன்ஸ் வந்தா இப்பவே நான் சொல்றேன், உங்கள்கிட்ட ஏதாவது சேவிங்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க சீக்கிரம் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி லேண்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களால லேண்ட் எல்லாம் வாங்க முடியாது அப்புறம். அவ்வளோ விலைவாசி ஏறி, ஏன்னா அவ்வளோ பையர் வந்துருவாங்க, அவ்வளோ பணம் வரும். இப்பவே கண்ணா பண்ணான்னு விலை ஏறி போச்சு கோயம்புத்தூர்ல. நீங்க இப்பவே தைரியமா எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எக்ஸாக்டா 3 இயர்ஸ், நோட் இட் டவுன் டுடே. அவர் இந்த அரசாங்கத்தை முடிக்க போகும்போது கிட்டத்தட்ட உலக அரங்குல நம்மளோட செயல்பாடு மிகப்பெரிய அமைப்புக்கு போயிடும். ஏன்னா அவர் வந்து இப்ப வெறுமனை வந்து வெறும் சாதாரண ஒரு விஷயத்தை மட்டும் கணக்கு பண்ணல, A to Z சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து, ஒரு மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஆரம்பிச்சு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டார். இந்த மாதிரி ஒரு பிராட் அவுட்லுக்ல வந்து யோசிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்தியாவில் ஒரு அரசியல்வாதியே இல்லைங்க, கண்டிப்பா கிடையாதுங்க, ஒரு அரசியல்வாதி கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணாரு, ஸ்ட்ரக்சரா ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு மேப்பிங் பண்ணாரு. என்ன பண்ணாரு, டே 1ல இருந்து ஒன்னொன்னா சரி பண்ண. 2014 இருந்து அவரை கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட்டுங்கிற ஒரு சுகாதார கேடுல இருந்து ஆரம்பிச்சு கோவிட் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சுகாதாரம் மட்டும் இல்லாம அந்த 4 பில்லர்ஸ் அவர் சொல்றது மாதிரி மெயினா எஜுகேஷன்ல ஏன் ஃபோக்கஸ் பண்றாருன்னா நம்ம நாட்டுல 40% நம்ம கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க. 40% இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை நம்ம வந்து நர்ச்சர் பண்ணிட்டோம்னா that is going to be the global resources. நம்ம இந்தியாவில இருந்து ஆள் தேட போறோம். இன்னைக்கே வந்து கூகுளா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், நம்ம இந்தியாவில இருந்து தான் எல்லாரும் சிஓவும் சேர்மன்லாம் அப்பாயின்ட் பண்ணிக்கிறான். ஆனா ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா பிராடரா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட ரிசோர்சஸ் தான் எல்லா துறையிலும் இருப்பாங்க. எஸ்பெஷலி ஆல்ரெடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல உங்க கோயம்புத்தூர்ல எல்லாருக்கும் தெரியும், வெரி எக்ஸாபிடன்ட் க்ரோத். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நமக்கு வந்து வேற பின்னடைவுகள் இருந்தா கூட, எக்ஸ்போர்ட் ரீதியா பின்னடைவு இருந்தா கூட, ஆனா டெக்னிக்கலா நம்ம அட்வான்ஸ் ஆகியிருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு எல்லாத்துல இன்னைக்கு சாதாரண ஒரு சப்ளை வீட்டுக்கு வர ஸ்விக்கி வேணுமா அந்த பேக்கேஜ் கூட பாருங்க எவ்வளவு குவாலிட்டி ஆஃப் பேக்கேஜஸ் கிரியேட் ஆயிருக்கு நம்ம நாட்டுல. முந்தி இதெல்லாம் இல்லை. இப்ப இதெல்லாம் மாடும் கொஞ்சம் நமக்கும் பொருளாதார வளர்ச்சிருக்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா ஹெல்த் ஓரியன்டான விஷயத்துல நம்ம செலவு பண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம், நம்ம நாடு ரெடி ஆயிட்டோம். அதனால நம்ம தொடர்ந்து நம்ம வந்து எதை பார்க்கணும்னா இன்னைக்கு வந்து குழந்தைகளை நீங்க ப்ராப்பரா எஜுகேட் பண்றது மட்டும் இல்லாம ஆன்மீகத்தை கொடுத்து அவங்கள நல்ல ஒழுக்கத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டு அவங்கள மேலும் மேலும் நீங்க சிறப்பா எடுத்துட்டு போனீங்கன்னா இணக்கத்தோட, ஆசிரியர் இணக்கத்தோட, குழந்தைகளுக்கும் ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியத்து தான் மெயின் பிலாசபி இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்த அமிர்த காலத்துக்கு நம்ம போய் சேரணும்னா இந்த ஃபண்டமெண்டல் நம்ம சரி பண்ணாம நம்ம அமிர்த காலத்துக்கு போய் சேரதுங்கிறது நடக்காத காரணமா போயிடும். ஏன்னா நமக்கு வந்து வி ஹேவ் அபண்டன்ட் பாப்புலேஷன். இன்னைக்கு நம்ம வந்து பெண்கள் சதவீதம் ரொம்ப அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட சிறப்பான வாழ்க்கைக்கு இந்த ஆண் வர்க்கம் வந்து அமைதியை அடையலைன்னா, இது டாஸ்மாக்லையும் ட்ரக்லையும் சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா அதிகமான இருக்க பர்சன்டேஜ் பெண்கள் வாழ்க்கை கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம நம்ம கலாச்சார சீரழிவுக்கும் நம்மளே தான் காரணமா இருப்போம். அதை நீங்க மனசுல உணர்ந்து கலாச்சார சீர்வழி இல்லாம இந்த தமிழகத்தை ஒப்பற்ற தமிழகமாக்கி பாரத தேசத்தை ஒப்பற்ற ஒரு நாடா மாத்தி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட
கனவான அமிர்த காலத்துக்கு நம்ம போய் சேரத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில தான் நம்ம செயல்படணுமே ஒழிய பெருசு பெருசா ஆசைப்படுறதை விட்டுட்டு நம்ம வீடை க்ளீன் பண்ணுவோம், வீட்டில் இருக்க குழந்தைகளை சரி பண்ணுவோம். குழந்தைகளோட நல்ல ஒழுக்கத்துக்கு நம்ம காரணமா இருந்தாதான் இந்த நாடு சிறப்பா இருக்குங்கிறத வேண்டி விரும்பி உங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.